ஊழலை ஒழிப்பேன் என்று முதல்வர் சொன்னதோடு செயலிலும் அதை செய்து காட்டியிருக்கிறார். எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் கடந்த வாரம் தாசில்தாரை சந்திக்க தாலுகா ஆஃபீஸ்க்கு சென்றார். தாசில்தார் அவரை அமர வைத்து ஒரு கப் காஃபியை வாங்கி கொடுத்து அவருடைய வேலையை முடித்து கொடுத்தார். இது போல எனது வரலாற்றிலேயே நடந்ததில்லை என்று அந்த நண்பர் சொன்னார். அவருக்கு சொந்தமாக ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இந்த இடம் அரசுக்கு சொந்தமானதுன்னு ஒரு போர்டு வச்சிடுறாங்க. இவர் அந்த இடத்த விற்கணும்னு போகும்போது அந்த போர்டு சிக்கலை உருவாக்குது. விற்க முடியல. பெரம்போக்கு நிலம்னா அரசுக்கு சொந்தமானதுன்னு அர்த்தமா? விற்க முடியல. இது என்னுடைய இடம் என்பதை நிரூபிப்பதற்கு அவர் 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்கிறார். இதுவரை விஷயம் முடியவில்லை. இதுக்கு ஒரு நல்ல இடத்தையே வாங்கிட்டு போயிருக்கலாமே. ஆமாம், பெரிய இடமா இருக்கும். 150 கோடி இருக்கும் அந்த வேல்யூ. எப்படி விடுவாங்க? அதன் பிறகு கடந்த வாரம் அவர்களாக அழைத்து காப்பி வேறு வாங்கி கொடுத்து உங்கள் வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்களாம். என்னால் இது நம்ப முடியலன்ட்டு அந்த நண்பர் ஒரு மோகன்கிட்ட சொல்லியிருக்காரு. பிறகு சென்னையின் ஒரு பிரபலமான தனியார் பள்ளி, அவர்கள் அந்த பள்ளியில் கேம்பிரிட்ஜ் பிரிவு என்று ஒரு பிரிவை தொடங்குவதற்கு அனுமதி கேட்டு நடையாக நடந்திருக்கிறார்கள். அண்ணன் மகேஷ் தான் ஜட்டி வரைக்கும் உருவிட்டு தான் போவார் ஸ்கூல் நடத்துகிறவங்கள. கடந்த வாரம் இவர் முயற்சியே எடுக்கவில்லை. கூப்பிட்டு, சார் நீங்கள் அது பர்மிஷன் கேட்டிருந்தீங்க, கிராண்டட் என்று கொடுத்திருக்கிறார்கள். நான் சொல்கிறாரு, 1950களில் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு 2 ரூபா என்று தொடங்கிய லஞ்சம் இன்று பல கோடிகளாக வளர்ந்திருக்கிறது. முதல் முறையாக ஊழலை உண்மையாக ஒழிக்க முடியும் என்ற நம்பிக்கை குடிமகன்களுக்கு ஏற்படும் வகையில் இந்த ஆட்சியின் தொடக்கம் இருக்கிறது. என்னங்க சார், முதல்வன் படம் மாதிரி இருக்கு. ஆமாம், நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு டிசி எடிட்டர் இதை சொல்லியிருக்காரு. கடைசி அந்த கட்டுரையை முடிக்கும்போது, as far as the people are concerned, this is a grand start for his innings as chief minister. அதாவது தமிழக முதலமைச்சரோட இந்த தொடக்கம் சூப்பர் ஹிட் என்று முடிக்கிறார். ஸோ இந்த விஜய் அவர்களுடைய இந்த தொடக்கம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஆனால் இதை தொடர்வதில்தான் முதல்வருக்கு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. நேற்றைய டீ கடை பெஞ்சில் ஒரு செய்தி வந்துருந்துச்சு. போக்குவரத்து துறையிலும் ஆம்னி பஸ் அப்ரூவலுக்கு ஒரு பஸ்ஸுக்கு 2.65 லட்சம் வரை அமைச்சருக்கும் சேர்த்துன்னு அந்த IAS அதிகாரி கேட்குறாராம். முதல்வர் விஜய், என் ஆட்சியில் யாரும் எதுக்கும் லஞ்சம் தர வேண்டாம்னு சொல்கிறாரு, ஆனால் இவங்க இப்படி கேட்குறாங்களே என்று எல்லோரும் குழம்பி போய் இருக்கிறார்கள் என்று முடித்தார் அப்படின்னு அந்த டீ கடை பெஞ்சில் நேற்று இதில் செய்தி வந்திருக்கு. ஒவ்வொரு மாதத்துக்கும் 100 புதிய ஆம்னி பேருந்துகள் பதிவு செய்யப்படுகின்றன. இந்த பேருந்துகளுக்கான பதிவு மட்டும் பர்மிட், குறிப்பாக ஸ்லீப்பரு, நான் ஸ்லீப்பர், இது எல்லாத்துக்கும் பர்மிட் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், போக்குவரத்து துறை ஆணையர் என்பவர் தான் வழங்க வேண்டும். இப்போது இந்த பதவியில் பாஸ்கர பாண்டியன் IAS என்ற ஒரு அதிகாரி இருக்கிறார். மற்ற துறைகள்லாம் சீராக வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த போக்குவரத்து துறையில் ஆம்னி பஸ்ஸுகளுக்கான அப்ரூவல் கிடைக்கிறதே இல்லை அப்படின்ட்டு தினமலரில் முதலில் ஒரு செய்தி வருகிறது. வந்த பிறகு கோப்புகள்லாம் வேக வேகமாக நகர தொடங்கி இருக்கிறது என்று தினமலர்லேயே தினமலர் செய்தி எதிரொலி விரைவில் இது நடக்குது அப்படின்ட்டு அந்த செய்தியும் வந்திருந்துச்சு. அதற்கு பிறகு பார்த்தால் இந்த போக்குவரத்து ஆணையராக இருக்கக்கூடிய திரு பாஸ்கர பாண்டியன் IAS அவர் இந்த பேருந்து உரிமையாளர்களை அழைத்து, இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர் சிவசங்கர் ஒரு பஸ்ஸுக்கு 3 லட்ச ரூபா வாங்கிட்டு இருந்தார். இப்போ இருக்கிற மந்திரி 2 லட்ச ரூபா கேட்குறாரு. கம்மி பண்ணியிருக்காரு. கொடுத்துருங்க. மாற்றம். இவங்க பஸ்ஸுக்காரங்க CM கொடுக்கக்கூடாதுன்றாரு. இவங்க நான் வரமாட்டேன் போ. யார் இந்த போக்குவரத்துறை அமைச்சர்னா எந்த அமைச்சர்? தம்பி நீ சாப்பிட்டு வந்திருக்க, நான் சாப்பிடவே இல்லை, சோத்துக்கு சேர்த்த அமைச்சர். நேற்று எங்கேயும் அப்படி சொல்லியிருக்காரு சார். ஸோ இந்த பாஸ்கர பாண்டியன் என்ன ஐடியா பண்ணியிருக்காருன்னா, 3 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு நம்ம ஒரு 1 அமுக்கிட்டு 2 மந்திரிக்கு கொடுப்போன்னு இவர் பிளான் போட்டிருக்காரு. இவங்க தான் கொடுக்கவே மாட்டேன்றாங்களே. மந்திரி எனக்கு 2 ரூபா வேணும்னு சொன்னோன்னே இவர் எங்கள் மந்திரி 2 ரூபா கேட்குறாரு, கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. இன்னும் இந்த ஃபைல் நகரல. சரியா? இந்த 1 மாத காலத்தில் 40 கோப்புகள் நிலுவையில் இருந்தனன்னு சொன்னேன். இதில் ராணிப்பேட்டையில் மட்டும் 2 பேருந்துகளுக்கு இந்த அமைச்சர் அனுமதி அளித்திருக்கிறார். அது என்னன்னு கேட்டால், ராணிப்பேட்டை MLAவின் பரிந்துரை. ராணிப்பேட்டையில் PNS டிராவல்ஸ் என்ற ஒரு டிராவல்ஸுக்கு மட்டும் 2 பேருந்துகளுக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. இதுக்கு மட்டும் எப்படி மந்திரி காசு வாங்காமல் கொடுத்துருக்காருன்னு பார்த்தா, இது அந்த ராணிப்பேட்டை MLAவின் பரிந்துரையில் இது கொடுக்கப்பட்டிருக்காரு. சரி பரவாயில்ல, அவங்க 2 பேருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க பணம் வாங்காமன்னு பார்த்தா, ராணிப்பேட்டை MLA அந்த பஸ்ஸுக்காரன்ட்ட ஒரு பஸ்ஸுக்கு 3 லட்ச ரூபானா 6 லட்ச ரூபா வாங்கிட்டாங்க. அங்கே போக வேண்டிய பணத்தை MLAவே அடிச்சிட்டாரு. இப்போ இந்த சோத்துக்கு சேர்த்த மந்திரி கீழே ஒரு வழக்கறிஞர் டீமை வச்சுருக்காராம். இந்த பஸ் ஓனருங்களாம் அங்கிட்டு போகவே மாட்டாங்க. செக்ரட்டரியேட்டா கொடுத்தா கொடுக்கலன்னா போகாதான், நாங்கள் முதலமைச்சரே கொடுக்க வேணான்னு சொல்லியிருக்காரு. இவங்க போகல. இந்த அமைச்சருக்கு கீழே இருக்க இந்த வழக்கறிஞர் டீம், அண்ணே பேசிக்கல வாங்க, 2 ரூபா தான், இதுக்கு முன்னாடி 3 ரூபா, இப்போ 1 ரூபா கம்மி, வாங்க பர்மிட்டை வாங்குங்க, சந்தோஷமாக இருங்க என்று பேரம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த டெக்கான் காணிக்கல் எடிட்டர் இன்றைக்கி எழுதியிருக்கக்கூடிய இந்த கட்டுரையை ரொம்ப முக்கியமான கட்டுரையாக பார்க்கிறேன்.
உதாரணங்களோடு சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு மேகசினோட எடிட்டர்னா அவருக்கு இந்த மாதிரி பல பெரிய இடத்த லஞ்ச விவகாரங்கள் அவரோட கவனத்துக்கு வரும். அவர் எழுதியிருக்கிறத பரவாயில்ல, முதலமைச்சர் சும்மா வெறும் வாயில் பேசலை, இந்த மாதிரி ஊழலை ஒழிக்கிறேன்னு பேசினவங்க எவனுமே இதை செஞ்சதில்லை. அதான் சொல்கிறாரு, 50கள்லேருந்து இருக்க பர்த் சர்டிஃபிகேட் 2 ரூபா வாங்குறதுல ஆரம்பிச்சது இன்றைக்கி இது நிறுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய மெனஸாக இது வளர்ந்துருக்கிறது. அதனால் இப்போ இவர் இதை செஞ்சு காட்டுறாரு அப்படின்னு எழுதியிருக்காரு. அதை இந்த சோத்துக்கு சேர்த்த மந்திரி மாதிரியான ஆட்கள் எல்லாம் கெடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். இன்னும் இது போல் ஒவ்வொரு துறைகளிலும் அவ்வப்போது நடக்கும். இந்த டீ கடை பெஞ்சில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, சிஎம் கூட்டு ஆம்னி பஸ் பஞ்சாயத்து என்னன்னு கேட்டால் முடிஞ்சு. ஸோ இது எல்லாவற்றையும் முதல்வர் பார்ப்பதற்கு நேரம் இருக்காது, எல்லா தகவல்களும் முதல்வரை சென்று சேராது. அதுக்கு தான் நாம் தினமலர் போன்ற ஊடகங்கள் இருக்கிறோம். தினமலரில் க்ளீனாக எழுதிட்டாங்களா சார்? இன்னொரு வேற ஊழலை ஒழிக்கிறதுக்காண்டி மற்றொரு செய்தி வேற வந்திருக்கு சார். சரி, பத்திரப்பதிவு துறையில மிச்ச அரசு அலுவலகங்கள்லாம் ஊழல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல கண்காணிப்பு தீவிரப்படுத்தினால இ-சேவை மையம் மூலமா ஊழல் வாங்க தொடங்கியிருக்காங்களா, அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கதா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு சார். அந்த ஆய்வு பண்ணுறாங்கிறதே நல்ல செய்தி இல்லையா? அதாவது பெரும்பாலான இடங்களில் கேஷ் டிரான்சாக்ஷனை நிறுத்திட்டாங்க. சில கட்டணங்கள் இ-சேவை மையத்தின் மூலமாக வாங்க வேண்டி இருப்பதன் காரணமாக அந்த இடங்களில் லஞ்சம் வாங்கிடுறாங்க. 1. 2, சில இடங்களில் அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும். அந்த மாதிரி ஆய்வு செய்யக்கூடிய இடங்களுக்கு போகும்போது எடு அப்படின்ட்டு வாங்கிடுறாங்க. அதை எப்படி சரி பண்ணுறதுன்றதுக்கான ஆய்வுகளில் அரசு ஈடுபட்டிருக்கிறது வந்திருக்கு. இது ஒரு என்கரேஜிங் நியூஸு. ஸோ அந்த ஊடகங்களோட இந்த சப்போர்ட்டு, இந்த ஆலோசனைகள் தாவேக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் என்று நான் பார்க்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு மீடியாவில் ஹைலைட் ஆனவுடனே டக்கு நடவடிக்கை எடுங்க. ஒரு 3 மணி நேரத்தில் வில்லனை பந்தாடி கதையை முடிச்சு கடைசியில் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு போகிற விஜயத்தான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துருக்குறோம். அந்த வேகத்தை நமது மனது இயல்பாக எதிர்பார்க்கும். அரசு துறையில் யதார்த்தத்தில் அதுபோல் நடக்காது என்றாலும் வேகமாக இன்னும் வேலைகள் நடக்க வேண்டும் என்று இயல்பாக நாமும் எதிர்பார்க்கிறோம், மக்களும் குழந்தை இயேசு முதல்வரிடம் எதிர்பார்க்கிறார்கள். ஸோ இதை இன்னும் துரிதப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இது போல் ஊடகங்கள் செய்தி வந்தோடனே வந்த வேகத்தில் நடவடிக்கை எடுத்தால் பயம் இன்னும் அதிகரிக்கும் எல்லாருக்கும். அந்த போக்குவரத்துறை அமைச்சர் சாயங்காலத்துக்குள்ளே கையெழுத்து போட்டுருவார் கோப்பில் இல்லையா? இதுதான் வேணும். 24 மணி நேரத்தில் ஒரு நிர்வாகத்தையே தலையீடாக மாற்றியது தான் முதல்வன் திரைப்படம் இல்லையா? அதுபோல் செய்ய முடியாத நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதுனாலும் இது மாதிரியான விஷயங்களில் விசாரித்து நடவடிக்கை எடுப்பது என்பது எளிது. ஹோம் செக்ரட்டரி கூப்பிட்டு, ஹோம் செக்ரட்டரி தான் அந்த இதுக்கு பர்மிட்டுக்கு பொறுப்பு, கூப்பிட்டு என்னென்னு பாருங்கள், அந்த பாஸ்கர பாண்டியன் யாரோ ஒருத்தர் இருக்கார் அந்த டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் என்ன பார்க்க சொல்லுங்கன்னா முடிஞ்சு போச்சு.